ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா வந்து, ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் சரிங்களா? ஓகே. ஐகன் வேல்யூஸ் அல்லது ஐகன் வெக்டார்ஸ்னா என்ன? இப்ப ஒரு ஆப்பரேட்டர் எடுத்துக்கிறேன். டீன்னு ஒரு ஆப்பரேட்டர். எங்கன்னா ஹச்ல எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு நான் ஸீரோ வெக்டார். இதுல இது முக்கியமான வேர்ட் சரிங்களா? அதாவது ஐகன் வெக்டார் எப்பயுமே என்னவா இருக்கணும் அப்டின்னா, நான் ஸீரோவா இருக்கணும். ஐகன் வெக்டார் எப்பவுமே என்னவா இருக்கணும்? நான் ஸீரோவா இருக்கணும். ஒரு நான் ஸீரோ வெக்டார் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப அந்த டி ஆஃப் எக்ஸ் ஓட ஆன்ஸர் என்ன கிடைக்குதுன்னா, லாம்ப்டா எக்ஸ் அப்டின்னு கிடைக்குதாம். டி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன கிடைக்குது? லாம்ப்டா எக்ஸ்ன்னு கிடைக்குது. இந்த லாம்ப்டாங்கிறது ஏதோ ஒரு நம்பர். அப்படி கிடைச்சது அப்படின்னா, சரிங்களா? இந்த லாம்ப்டாக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூ. இந்த லாம்ப்டாக்கு பேர் வந்து ஐகன் வேல்யூ. இந்த எக்ஸ்க்கு பேர் வந்து ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்ப்டா. அதாவது ஒவ்வொரு லாம்ப்டாக்கும் ஐகன் வெக்டார்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு ஐகன் வெக்டார் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நிறைய ஐகன் வெக்டார்ஸ் இருக்கலாம். சரிங்களா? இப்ப இது ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க ஒரு தடவ. அதாவது இப்ப லாம்ப்டான்னு எடுத்தேன்னா, இதுக்கு வந்து x1ம் ஐகன் வெக்டரா இருக்கலாம். x2வும் ஐகன் வெக்டரா இருக்கலாம். இது மாரி நிறைய ஐகன் வெக்டர்ஸ் இருக்கலாம். அதே இது ஒரு ஐகன் வெக்டர் எடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு லாம்ப்டா தான் இருக்க முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரே ஒரு ஐகன் வேல்யூ தான் இருக்க முடியும். சரியா? அதாவது ஒரு ஐகன் வேல்யூக்கு நெறைய ஐகன் வெக்டார்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு ஐகன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரே ஒரு லாம்ப்டா தான் இருக்க முடியும். 2 லாம்ப்டா இருக்க முடியாது. புரியுதாடா? அப்ப ஐகன் வேல்யூ அல்லது ஐகன் வெக்டார் அப்படின்னா என்ன? சிம்பிள். என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்பரேட்டர் எடுக்கிறோம். அதுல ஒரு நான் ஸீரோ வெக்டரோட ஆன்ஸர் பார்க்குறோம். அதோட ஆன்ஸர் வந்து லாம்ப்டா எக்ஸ்ன்னு வருது. சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா, அந்த லாம்ப்டாங்கிறது ஐகன் வேல்யூ. அந்த எக்ஸ்ங்கிறது ஐகன் வெக்டார். அவ்வளோதான். அடுத்தது சொல்றாங்க பாருங்க. ஈச் ஐகன் வேல்யூ ஹாஸ் 1 ஆர் மோர் ஐகன் வெக்டார்ஸ் அசோசியேட்டட் வித் இட். சரிங்களா? அப்ப நீங்க ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தீங்கன்னா, அதுக்கு 1 ஆர் மோர் ஐகன் வெக்டார்ஸ் இருக்கலாம். டு ஈச் ஐகன் வெக்டார் தேர் கரஸ்பாண்டிங் ப்ரிசைஸ்லி 1 ஐகன் வேல்யூ. புரியுதா? ஒரு ஐகன் வெக்டார் எடுத்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ஐகன் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? 2 இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இதுக்கு என்னெல்லாம் நேம் இருக்கு? ஐகன் வெக்டார நீங்க வந்து கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ன்னு சொல்லிக்கலாம். இல்ல ப்ராப்பர் வெக்டார்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இது 3மே சேம் நேம் தான். அதே மாரி ஐகன் வேல்யூவ கேரக்டரிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். ப்ராப்பர் வேல்யூன்னு சொல்லிக்கலாம். சோ இதெல்லாம் அனதர் நேம்ஸ். சரிங்களா? வேற என்ன நேம் இருக்கு அப்படின்றதுக்காக. அடுத்தது. இப்ப ஒரு ஐகன் வேல்யூ எடுக்கிறோம். லாம்ப்டான்னு. சரிங்களா? அப்ப லாம்ப்டான்னு ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தா, அதாவது லாம்ப்டாங்கிறது எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஐகன் வெக்டார் இருந்தா தான் அந்த ஐகன் வேல்யூவே கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன்? இதுல வந்து அ இது வந்து x1ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த x1 மட்டும் தான் இத சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இதே மாரி என்ன வேணும்? x2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இது மாரி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது மாரி ஒரு n வெக்டார்ஸ் இருக்குன்னா, அந்த n வெக்டார்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சா, அதுக்கு பேர் தான் ஐகன் ஸ்பேஸாம். இந்த வெக்டர ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள வச்சா, Mன்னு ஒரு செட் வைக்கிறாங்க. அந்த செட்ல என்ன இருக்குன்னா, செட் ஆஃப் ஆல் x such that Tx equal to lambda x. அப்படி இருக்க மாரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சா, அதுக்கு பேர் தான் ஐகன் ஸ்பேஸாம். அதுக்கு பேர் தான் என்னன்னா, ஐகன் ஸ்பேஸாம். சோ இத இன்னொரு விதமா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு விதமா எழுதிக்கலாம். செட் ஆஃப் ஆல் x such that Tx minus lambda x is equal to 0. செட் ஆஃப் ஆல் x such that Tx minus lambda, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் எழுதுவோம்ல, ஒரு சைடு மேட்ரிக்ஸ் இருந்தா இன்னொரு சைடு மேட்ரிக்ஸா மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த சைடு டீன்றது ஒரு ஆப்பரேட்டர். சரிங்களா? அந்த சைடு லாம்டாங்கிறது ஒரு நம்பர், எக்ஸ்ங்கிறது வெக்டார். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இதுல வந்து நான் ஐ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஐடென்டி ஆப்பரேட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப அகைன் இது எப்படி எழுதிக்கலாம்? டி மைனஸ் லாம்டா ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? ஸோ இதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த 4 விதத்துல எப்படி வேணா கொடுக்கலாம் எக்ஸாம் ஹால்ல. எப்படி கொடுத்தாலும் இதுதான் அப்படின்றத நீங்க மீன் பண்ணிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு லாம்டான்னு ஒரு ஐகன் வேல்யூ எடுத்தோம்னா, அது கரஸ்பாண்டிங்கா நிறைய ஐகன் வெக்டார்ஸ் இருக்கலாம். அந்த ஐகன் வெக்டார்ஸ ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். அதுக்கு பேரு ஐகன் ஸ்பேஸ். ஏன் அதுல ஸ்பேஸ்ன்னு வருதுன்னா, இதுவும் ஒரு லீனியர் ஸ்பேஸா இருக்கும். இதுவும் ஒரு லீனியர் ஸ்பேஸா இருக்கும். அதனால தான் ஐகன் ஸ்பேஸ் கரஸ்பாண்டிங் டு த லாம்டா. சரிங்களா? ஐகன் ஸ்பேஸ் கரஸ்பாண்டிங் டு த லாம்டா. ஓகேவா? ரைட். அடுத்தது. இந்த ஐகன் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா, நான் ஜீரோ க்ளோஸ் லீனியர் ஸ்பேஸா இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
நிறைய க்ளோஸ்டு வந்துருச்சு. இந்த ஐகன் ஸ்பேஸ் வந்து நான் ஜீரோ ஃபர்ஸ்ட், அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வேல்யூக்கு ஒரு ஐகன் வெக்டாராவது எக்ஸ் ஆகும். சரிங்களா? நான் ஜீரோ க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச்சா இருக்குமா? சரிங்களா? நான் லீனியர் க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸா இருக்குமா? அடுத்தது எம் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் டி. நம்ம இன்வேரியன்ட் சொல்லியிருக்கோம்ல. அப்ப அந்த ஐகன் ஸ்பேஸோட இமேஜ் பாத்தீங்கன்னா அது திரும்ப அந்த ஐகன் ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் உட்காந்துருக்குமா? சரிங்களா? அந்த ஐகன் ஸ்பேஸோட இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா அது எங்க இருக்கும்? திரும்ப ஐகன் ஸ்பேஸ்க்குள்ள தான் இருக்கும். இதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ல ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்ஸ் வந்து அவ்வளவு நிறைய ரோல் பிளே பண்ணுது. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டி டு எம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்னதுப்பா? அதாவது டீங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹச் டு ஹச்ல இருக்குது. சரிங்களா? ஹச் டு ஹச்ல இருக்குது. இதுல நான் வந்து என்ன பண்றேன், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. டி எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் ஒரு இடத்துல ஆன்சர் கிடைக்குது. அப்ப இது ஐகன் வேல்யூ ஆகும், இது ஐகன் வெக்டாராகவும் வச்சுக்கிறேன். அப்ப இந்த ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங்கா இருக்கக்கூடிய ஐகன் வெக்டாரா ஃபுல்லா ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கேன்? எம்னு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த எம்மோட இமேஜ் பார்த்தா அது எப்படி இருக்கா? டி ஆஃப் எம் இஸ் அ சப்செட் ஆஃப் எம்மா இருக்கா? டி ஆஃப் எம் சப்செட் ஆஃப் எம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த டீயை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்னா குறைக்கிறேன். குறைச்சு இதுக்குள்ள மட்டும் என்னால் டிஃபைன் பண்ணிக்க முடியுமா? அதாவது எப்படி டீங்கிற ஃபங்க்ஷன் எம் டு எம்முக்குள்ள. ஏன்னா இந்த எம்மோட இமேஜ் எல்லாம் எம்முக்குள்ள தானே இருக்கு திரும்ப, அதனால பிரச்சனை இல்லை. அப்ப எம்முக்கு எம்குள்ள டிஃபைன் பண்ண முடியும். இப்ப அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனே இந்த மாதிரி மாறிடுமா? ஏன்னா இதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு வெக்டாரும் இந்த கண்டிஷன் தேவைப்படுது. எப்ப ஒரு ஒரு வெக்டாரை தூக்கி எம்முக்குள்ள போடுறோம் நம்ம, டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸா இருந்தா தான் எம்முக்குள்ளேயே தூக்கி போடுறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த டீன்ற ஆபரேட்டரை ஹச் டு ஹச்சுக்கு பதிலா நீங்க எம் டு எம்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா அதோட டெபினிஷனே இந்த மாதிரி தான் இருக்கும். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் எக்ஸா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப அடுத்து இந்த டெபினிஷனை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஹெட்டிங் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, மேட்ரிக்ஸ் டி மேட்ரிக்ஸ் ஆஃப் டி ரிலேட்டிவ் டு த பேசிஸ் அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு பேசிஸை வச்சு. சரிங்களா? அதாவது ஒரு ஆப்ரேட்டர் டீன் இருக்கு. அதை வந்து ஒரு பேசிஸோட சேர்த்து என்னால அதை ஒரு மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரியா? இதே ஆப்ரேட்டரை நான் எடுத்துக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு இதுக்கு 2-3 பேசிஸ் இருக்கலாம்னு சொன்னேன். சரிங்களா? அப்ப மொதல் பேசிஸ்க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாவது வேற ஏதோ பேசிஸ் எடுக்கிறேன். அப்ப அது மேட்ரிக்ஸா கன்வெர்ட் ஆகும். ஆனா அதே மேட்ரிக்ஸா இருக்காது, வேற மேட்ரிக்ஸா இருக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப ஒரு ஆபரேட்டரை வந்து ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ்ல பார்க்கும்போது அது ஒரு மேட்ரிக்ஸா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அப்ப ஃபியூச்சர்ல அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அதை வச்சு உங்களால ஒரு ஆபரேட்டரை டிஃபைன் பண்ண முடியும் அண்டர் த பேசிஸ். ஒரு பேசிஸை வச்சு உங்களால என்ன பண்ணும், ஒரு ஆபரேட்டரை டிஃபைன் பண்ண முடியும் அப்படிப்பா. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தா உங்களால ஒரு ஆபரேட்டர் கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஆபரேட்டர் எடுத்தா ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதை வச்சு ரிசல்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பட் அதையும் இங்க சொல்லிட்டோம்னா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. அப்ப ஒரு ஆபரேட்டர் ஒரு பேசிஸ் சேர்ந்தா ஒரு மேட்ரிக்ஸா மாறுது. ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு பேசிஸை வச்சு என்ன பண்ணுது, ஆபரேட்டரா மாறுது. இந்த ரெண்டுமே இருக்கு. சரிதானா? இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எப்படி ஒரு ஒரு ஆபரேட்டர் ஒரு பேசிஸ் வச்சு இப்ப என்ன பண்ணி செட்டா எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் கால் polynomials of degree நான் வந்து 3 எடுத்தேன். equal to 3. இருக்கலாம், x இருக்கலாம், 1 இருக்கலாம், 1 minus x இருக்கலாம், x square minus 1. ஸோ அது ஒரு ஸ்பேஸ். அதில் அடிஷன் மல்டிபிகேஷன் வச்சு வெக்டர் ஸ்பேஸ் அதெல்லாம் எல்லாமே சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து நினைச்சுக்கோங்க, நான் டீன்னு ஒரு ஃபங்க்ஷன் சாரி h2h டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றேன்னா டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஏன் பி ஆஃப் எக்ஸ்? ஏன்னா என்னோட ஹச்ல இருக்க எல்லாமே ஹச்ல இருக்கிறது எல்லாமே அது கொடுத்தா அதோட ஆன்சர் என்ன வரணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா பி மைனஸ் 1 வரும் அப்படின்னு. இது என்னன்னா இது பேர் தான் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுங்களா. அதுதான் நமக்கு வேற ஒன்றும் இல்லை.
நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அப்ப இங்க என்ன ஆகுது, நான் ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். அந்த பாலினாமியல் என்ன பண்றேன், எங்கெல்லாம் இருக்கும் மைனஸ். இப்ப இப்ப இங்க பேசிஸா நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா, நான் பேசிஸா என்ன எடுத்துக்க போறேன், 1, x2, q இதை நான் பேசிஸா எடுத்து. அப்ப எப்படி சார் நல்லா சரியா? இப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட் கண்டுபிடிங்க இந்த டீயோட வேல்யூ. சரியா? 1 இல்ல, அதனால அது 1 தான் வரும். ஆமா, x2 மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x போட்டுக்கணும். அதான் அந்த ஆபரேட்டரோட வேலை. அப்ப x 3 x மைனஸ் 1 3 மாறும். இப்ப என்ன இந்த இமேஜ் எல்லாத்தையுமே அந்த பேசிஸ வச்சு அந்த இமேஜ் எல்லாத்தையுமே இந்த பேசிஸ வச்சு into x square 0 into 1 ஆன்சர். அடுத்து எப்படி இருக்கிறது, 1 into minus 1 to x 0 into x square. இப்ப யோசிச்சு பாருங்க, வந்துருச்சா? பேசிஸ்ல இது E1 E2 E3 E4. அப்ப அடுத்த ஒன்னுக்கு இன்ட்டு 1 போடணும். அடுத்து எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, -2 அடுத்து அப்ப 1 into x square இல்லையா? அப்ப 0 into x cube. சரியா? அடுத்தது x cube minus 3x square plus 3x minus 1. அப்ப இங்க 1 எழுதும் போது என்ன எழுதணும், -1 எழுதணும். x எழுதும் போது என்ன எழுதணும், 3x எழுதணும். x square என்ன எழுதணும், -3 into x square எழுதணும். x power 3 எழுதும் போது 1 into x power 3 எழுதணும். ஸோ இப்போ இதோட மேட்ரிக்ஸ் நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான ஸ்டெப். இப்போ இது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். சரிங்களா? இது வந்து இங்க 4 வந்துட்டாலே அது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? எப்படி எழுதணும் அப்படின்னா, ரோவா இருக்கிறத காலமா எழுதணும். அதாவது எப்படின்னா, இப்ப இங்க 1 0 0 0 இருக்கா, அது எப்படி எழுதணும், 1 0 0 0. அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, -1 1 0 0. இப்போ -1 1 0 0. அடுத்ததுல என்ன இருக்கு, 1 -2 1 0 1 -2 1 1 0. கடைசி இது -1 3 -3 1 -1 3 -3 1. ஸோ இப்போ இதுதான் அந்த ஆபரேட்டரோட மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ். புரிஞ்சுதா? அதாவது என்ன பண்றோம், பேசிஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த இமேஜை மறுபடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ்லயே எழுத ட்ரை பண்றோம். சரிங்களா? ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஒவ்வொரு E1க்கு தனியா, E2க்கு தனியா, E3க்கு தனியா, E4க்கு தனியா ஒவ்வொரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூவை எடுத்து காலம் வைஸ் நீங்க எழுதுனீங்கன்னா கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா, அது வந்து ரிலேட்டிவ் டு த பேசிஸ். சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. வேற பேசிஸ் தர போறேன். இப்ப என்ன பேசிஸ் தர போறேன் அப்படின்னா, இதே இதுக்கு பேசிஸ் என்ன அப்படின்னா, இது வந்து நான் பி டேஷ்னு கொடுக்குறேன் இந்த பேசிஸ். சரியா? என்ன பேசிஸ், 1, x, x plus x square, x square plus x cube. இது வந்து ஒரு பேசிஸா இருக்குமான்னு நமக்கு தெரியணும். பட் ஆனா இது கண்டிப்பா ஒரு பேசிஸா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேசிஸை வச்சு அகைன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் மேட்ரிக்ஸ் என்ன வருதுன்னு சொல்றேன். சரிங்களா? நீங்க இதை வந்து பண்ணணும். எப்படி பண்ணணும், t of 1 கண்டுபிடிக்கணும். அது வந்து 1 தான் கிடைக்கும். அடுத்து t of x கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன கிடைக்கும், x minus 1 கிடைக்கும். அடுத்து t of x square கண்டுபிடிக்கணும். அது எப்படி கிடைக்கும்,
சாரி எக்ஸ் ஸ்கொயர்ல அங்க உள்ள என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் கியூப்னு கிடைக்கும். இதுக்கு என்ன எழுதுவீங்க நீங்க? 1 இன்ட்டு 1 பிளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப். இந்த மாதிரி நீங்க அந்த ஃபார்மெட்ல பிரிச்சு எழுத தெரியணும். அடுத்தது எழுதுனீங்கன்னா 1 சாரி அடுத்ததுல வந்து 1 வராது, மைனஸ் 1 இருக்குல்ல. அப்ப மைனஸ் 1 இன்ட்டு 1 பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க ரெண்டையும் நீங்க பிரிச்சு எழுதுவீங்க. எழுதிட்டு நான் மேட்ரிக்ஸ் தரேன், இந்த மேட்ரிக்ஸ் வருதான்னு நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் எம் டேஷ்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது இந்த இடத்துல ஒரு நம்பர் இன்ட்டு 1, ஏதோ ஒரு வேல்யூ இன்ட்டு எக்ஸ், ஏதோ ஒரு வேல்யூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏதோ ஒரு வேல்யூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப். சரிங்களா? இதை முதல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. அதை வச்சு அது இந்த இதோட வேல்யூஸ்ல பிரிச்சு எழுதுங்க. எழுதிட்டு கடைசி எல்லாத்துலயும் காலம்ல தூக்கி எழுதுங்க, கரெக்டா வரும். இதை நீங்க தான் செய்யணும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்களா? இது வந்து போங்க. சரி. அப்ப இப்ப வந்து எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து மேட்ரிக்ஸா மாத்துறதுன்னு கத்துக்கிட்டோமா? இனி பாருங்க கடகடன்னு ஓடிடும். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இனி மேட்ரிக்ஸை பத்தி தான் படிப்போம். அப்ப இனிமே ஒரு ஆபரேட்டரை பத்தி படிக்கணும்னா என்ன போதும்? அதோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை பத்தி படிச்சா போதும். சரிங்களா? ரைட். இப்ப என்னென்ன சொல்றாங்க பாப்போமா? லெட் பி பி ஏ ஆர்டர்டு பேசிஸ். சரிங்களா? ஆர்டர்டு பேசிஸ் ஏன் நேம் கொடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட், நம்ம அந்த ஆர்டர் இருக்கணும். இல்லைன்னா மேட்ரிக்ஸை வந்து மாறும். சரிங்களா? நீங்க பேஸை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத லாஸ்டா போடும்போது, லாஸ்ட் இருக்க ஃபர்ஸ்ட் ஆகும்போது இந்த காலம் ரோலாம் சேஞ்ச் ஆகும்ல. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டர்டு பேசிஸ் அப்படின்றாங்க. இது ஒரு பேசிஸ். So that each vector is uniquely expressible as a linear combination of ei. இது வந்து நம்ம லீனியர் அல்ஜிப்ரால கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்கு ஒரு பேஸ் எடுத்தோம் அப்படின்னா எந்த வெக்டர் எடுத்தாலும் அதை வந்து பேசிஸோட லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும் அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிள் ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு வந்து 1001 இதுதான் பேசிஸ். நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் -5,2 இது ஒரு எலமெண்ட், ஆர் ஸ்கொயர் எலமெண்ட். எப்படி எழுதிக்கலாம்? -5 × 1,0 2 × 0,1 எழுதிக்கலாம். ஸோ எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதை வந்து லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸின் பேசிஸ்ல எழுத முடியும். ஒரு 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 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து யூனிக்கா இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா யூனிக்கா இருக்கும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இதுவும் யூனிக் தானே. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க. நீங்க எந்த வெக்டர் எடுத்தாலும் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் அ யூனிக்லி யூனிக்லி எழுத முடியும் அப்படின்றாங்க. அப்படி யூனிக்லி எழுத முடியுதுன்னா அப்ப நீங்க எந்த வெக்டர் எடுத்தாலும் எழுத முடியுது அப்படின்னா உங்களால உங்களோட பேசிஸ்க்கும் எழுத முடியுமா? அதைத்தான் இவருக்கு தான் நம்ம பண்ணணும். இப்ப எந்த வெக்டர் எடுத்தாலும் என்னால யூனிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா என்னோட பேஸ் எடுத்தாலும் நான் யூனிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த பேசிஸை எடுத்து யூனிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுல வரக்கூடிய ஸ்கேலார்ஸை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றோம். புரியுதா? அதுல வரக்கூடிய ஸ்கேலார்ஸ் வச்சு அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றோம். எப்படி ஃபார்ம் பண்றோம்? ரோல அதாவது ஒரு பேசிஸ்க்கு வந்த ஆன்சரை நம்ம காலம்ல எழுதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமா சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எழுதிக்கணும். ஓகேவா? சரி. அப்ப இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஒரு ஆப்பரேட்டரை n² வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸா மாத்தியாச்சு. ஓகேவா? இப்ப இதை பத்தி ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியா தான் இருக்கும். மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இங்க வரும் அப்படியே வரிசையா. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் ஒரு ஆப்பரேட்டர் எடுத்தேன். அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து 1-to-1 மேப்பிங். சரிங்களா? அதே நேரத்துல என்னவா இருக்கு? இன்னொரு விஷயம் ஆன் டூவாவும் இருக்கு. எது ரெண்டுக்கு இது வருது? ஆப்பரேட்டருக்கும் செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ்க்கும். சரிங்களா? இந்த சைடு இருக்கிறது எல்லாம் என்னது? ஆப்பரேட்டர். இந்த சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸோட சிம்பிள் வந்து இங்க இப்படி கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் மாதிரி போட்டு. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா
என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஆப்பரேட்டர் எடுத்தாலும் அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். நீங்க எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆப்பரேட்டர் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது. தி மேப்பிங் T டூ பிரிசர்வ்ஸ் அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றாங்க. அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆட் பண்ணா மாறாது. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ல பிரச்சனை இருக்காது. மல்டிப்ளிகேஷன்ல பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு பேர் வந்து என்ன பேரு? அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ பிரிசர்வ் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? பிரிசர்வ் அண்ட் ரிவர்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்கேன். பிரிசர்வ்னா அப்படியே வச்சிருக்கும். ரிவர்ஸ்னா மாத்தி விட்டுரும். இங்க பிரிசர்வ் பண்ணுதான். பிரிசர்வ் பண்ணுதுன்னா, நீங்க 2 ஆப்பரேட்டர் எடுக்குறீங்க. T1, T2ன்னு 2 ஆப்பரேட்டர் எடுக்குறீங்க. அத 2யும் ஆட் பண்றீங்க. ஒரு புது ஆப்பரேட்டர் கிடைக்கும். அதோட மேட்ரிக்ஸ பார்க்குறீங்க. அப்புறம் T1க்கு மட்டும் தனியா மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. T2க்கு மட்டும் தனியா மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. 2யும் ஆட் பண்றீங்க. 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்றீங்க. சோ அப்ப வந்த மேட்ரிக்ஸோட ஆன்ஸரும், இந்த மேட்ரிக்ஸோட ஆன்ஸரும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா? T1 ஒரு ஆப்பரேட்டர், T2 ஒரு ஆப்பரேட்டர். இது 2யும் ஆட் பண்ணிட்டு ஒரு புது ஆப்பரேட்டர் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப்பரேட்டருக்கு வந்து நீங்க வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. அப்படி இல்லன்னா T1க்கு மேட்ரிக்ஸ், T2க்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு, இது 2யும் ஆட் பண்ணா கிடைக்கும்ல ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, இது 2 கண்டிப்பா எப்படி இருக்குமா? சேமா தான் இருக்குமா? அதே மாரி தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்லயும். அதே மாரி தான் மல்டிப்ளிகேஷன்லயும். இதுல குறிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ல வந்து ரிவர்ஸ் ஆகும். பட் இங்க மல்டிப்ளிகேஷன் ரிவர்ஸ் ஆகல. ஏன்னா இது நம்பர் தானே. இது மேட்ரிக்ஸ் தானே. மேட்ரிக்ஸ்ல ரிவர்ஸ் ஆகல. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ்ல ரிவர்ஸ் ஆகல. நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்கலாம் ரிவர்ஸ் த ப்ராடக்ட்ன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? அடுத்தது. எப்பயும் சொல்ற மாரி, நம்ம அட்ஜாயின்ட் ஆப்பரேட்டர்ல பார்த்தோம்னாக்கா, 0க்கு அட்ஜாயின்ட் பார்த்தா 0 தான். ஐக்கு அட்ஜாயின்ட் பார்த்தா ஐ தான். அப்ப அதே மாரி 0 ஆப்பரேட்டருக்கு 0 மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி ஆப்பரேட்டருக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ சில நேம் இந்த மாரி நோட்டேஷன் குடுப்பாங்க. குரோனோக்கர் டெல்டாம்பாங்க. குரோனோக்கர் டெல்டா. இந்த குரோனோக்கர் டெல்டான்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இது வந்து ஒரு ஒரு ஃபங்ஷன் மாரி. 1 கிடைக்கும். இஃப் i ஈக்குவல் டூ ஜேவா இருந்தா. 0 கிடைக்கும். இஃப் i நாட் ஈக்குவல் டூ ஜேவா இருந்தா. இத நீங்க மேட்ரிக்ஸ் எழுதி பாருங்க. கரெக்ட்டா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். டயகனல்ல மட்டும் 1, 1, 1 வரும். ரிமைனிங் எல்லா பிளேஸும் 0 ஆகும். சோ இதத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, குரோனோக்கர் டெல்டான்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து இந்த மாரி மென்ஷன் பண்ணா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது. பிங்கிறது இப்ப ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். பிங்கிறது ஏதோ ஒரு பேசிஸ். சரிங்களா? ஏதோ ஒரு பேசிஸ். The mapping T to the matrix is assigns each operator to a matrix relative to B. இதுதான் முக்கியமானது. Relative to B is an isomorphism of algebra B of H onto the total matrix. அப்ப மேல சொன்னது வெறும் 1, 1 onto மட்டும் சொன்னாங்க. பைஜெக்ஷன் மட்டும் சொன்னாங்க. சரிங்களா? பட் ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஐசோமார்பிசம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 2க்கு இடையில என்னது? ஐசோமார்பிசம்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆயி போச்சு அப்டின்னா, ஐசோமார்பிசம்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு. இனிமேலு நீங்க ஆப்பரேட்டர படிக்கணும்னா நீங்க அல்ஜிப்ரா எடுத்தா போதும். அதாவது மேட்ரிக்ஸ் எடுத்தா போதும். மேட்ரிக்ஸ் எடுத்தா நீங்க வந்து ஆப்பரேட்டர படிச்சா போதும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுல வந்து பேசிஸ்ல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இங்க அல்ஜிப்ரா ஆஃப் ஏஎன்னு குடுப்பாங்க. ஏஎன்னா என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் அர்த்தம். அப்ப அங்க உங்களோட பேசிஸ பொறுத்து தான் இந்த மேட்ரிக்ஸோட இது இருக்கும். சரிங்களா? உங்க பேசிஸ் வந்து n எலிமெண்ட்ஸ் இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து அது வந்து எங்க போகும் அப்டின்னா, என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் போகும். சரிங்களா? இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக் இது வந்து ஒரு ஐசோமார்பிசமா இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது. அடுத்தது ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது சிங்குலர், நான் சிங்குலர பத்தி பேசுறது. பிங்கிறது ஒரு பேசிஸ், டீங்கிறது ஒரு ஆப்பரேட்டர். அதோட அந்த ஆப்பரேட்டருக்கு இந்த பேஸ வச்சு கிரியேட் பண்ண இதுதான் இது. நம்ம பொதுவா இப்படி குடுத்துருப்போம் டீன்னு. அவங்க அத வந்து ஆல்பா, ஐஜேன்னு குடுத்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டி வந்து நான் சிங்குலரா இருந்தா, அது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கும். அவ்வளவுதான். அதாவது நான் சிங்குலர் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. 2க்குமே ஒரே மாரி ஒர்க் ஆகுது. டி நான் சிங்குலரா இருந்தா, அதோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கும். கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருந்தா, உங்களோட ஆப்பரேட்டர் நான் சிங்குலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் சிங்குலர் ஆப்பரேட்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். டீங்கிறது நான் சிங்குலர்னா, அதை இன்னொரு வெக்டாரோட மல்டிப்ளை இன்னொரு ஆப்பரேட்டரோட மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கை கிடைக்கிறது. அதே தானே மேட்ரிக்ஸ்லயும். ம். இப்ப எக்ஸாம்பிள் டி இஸ் நான் சிங்குலர்னு வச்சுக்குறோமே. அப்ப டி இஸ் நான் சிங்குலர்னா, ஏதோ டி டேஷ் அதோட மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஐ கிடைக்கும். அப்படிதானே? இது இது இருந்தா தான் ஆப்பரேட்டர் நான் சிங்குலர். அப்ப இது கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் டீன்னு இருக்குமா? இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் டி டேஷ் இருக்குமா? அதோடயே மல்டிபிள் பண்ணா ஆன்சர் ஐ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். சோ இத தான் இங்க மீன் பண்ண வராங்க. ஓகேவா? ரைட். அதே நேரத்துல இதே தான். இப்ப இந்த டி டேஷ்ன்றது என்னது? இன்வெர்ஸ் ஆஃப் டி தானே? ம். அப்ப அந்த டீன்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் எது வரும்? இந்த டி டேஷ் தானே? சோ அத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க எப்பயும் போல நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுல என்னென்ன சொன்னேன்?
அடிஷனுக்கு நீங்க இடத்த மாத்திக்கலாம், மல்டிப்ளிகேஷனுக்கு இடத்த மாத்திக்கலாம் அப்படின்னா அது மாதிரி இன்வெர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெர்ஸை வெளியேயும் உள்ளேயும் மாற்றி மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸ்குள்ள. சரியா? அதாவது ஒரு ஆபரேட்டருக்கு ஒரு அதாவது டி இருக்கு. நீங்க இப்ப டி இன்வெர்ஸ்க்கு உங்களுக்கு இது மேட்ரிக்ஸ் கேட்கறாங்க. டி இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ் கேட்கறாங்க. அப்ப நீங்க இந்த டி ஆபரேட்டர்ல இருந்து டி இன்வெர்ஸ் ஆபரேட்டர் கண்டுபிடிச்சு அந்த ஆபரேட்டருக்கு மேட்ரிக்ஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த டிகே மேட்ரிக்ஸ பார்த்து அதுக்கு நீங்க இன்வெர்ஸ் எடுத்தாலும் இதுக்கு ஈக்குவலா தான் வரும். சொல்றது புரியுதா? அதாவது டி இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 2 விதமா கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு டீல இருந்து டி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டி இன்வெர்ஸ்க்கு நீங்க மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அல்லது இந்த டீக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ 2மே சேம் தான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? இன்வெர்ஸ நீங்க வெளியும் உள்ளே இட மாத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி. இது இன்னொரு விதமா எழுதுறதா இப்படி எழுதிக்கலாம். இவங்க இதுதான் மீன் பண்றாங்க இந்த இடத்துல. அடுத்தது பார்ப்போம். சிமிலர். சிமிலர்னா என்ன? எப்ப 2 மேட்ரிக்ஸ நீங்க சிமிலர்னு சொல்லுவீங்க? எப்ப 2 மேட்ரிக்ஸ சிமிலர்னு சொல்வீங்க? அப்ப இது வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கு. நம்ம சிம்பிளா பார்த்துக்குறோம். இப்ப ஏ அண்ட் பி ஆர் சிமிலர்னு வச்சுக்கோங்களேன். ஏ அண்ட் பி ஆர் சிமிலர்னா, அப்ப பி எப்படி எழுத முடியும்னா, சி இன்வெர்ஸ் ஏ சி இப்படி எழுத முடிஞ்சா ஏயும் பியும் சிமிலர்னு அர்த்தம். இந்த சி வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நான் சிங்குலரா இருந்தா தானே இன்வெர்ஸ் எக்ஸிஸ்டே ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏயும் பியும் சிமிலர்னா என்ன அர்த்தம்னா, பி ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் ஏசி அப்படின்னு எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சதுன்னா ஏ அண்ட் பி ஆர் சிமிலர். சரி, இது வந்து மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய சிமிலர். இந்த சிமிலரை எப்படி ஏன் இங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம். Two matrices in AN are similar if they are the matrix of a single operator related to different bases. அப்ப நான் என்ன பண்றேன், ஏதோ 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். ஏபின்றத ஏஎன்ல எடுக்கிறேன். இப்ப ஏ இஸ் சிமிலர் டு பின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏயும் பியும் ஒரே ஆபரேட்டர்ல இருந்து வந்ததுதான். ஒரே ஆபரேட்டர்ல இருந்து பிங்கிற பேசிஸ் வச்சு வந்தது ஏ, பி டாஸ்ன்ற பேசிஸ் வச்சு வந்தது பி. சோ 2மே ஒரே ஆபரேட்டர்ல இருந்து வந்ததுதான். ஆனா வேற வேற பேசிஸ்க்கு வந்ததா இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கறனாலதான் அது 2 என்னவா இருக்கான்? சிமிலரா இருக்கான். அது 2 எப்படி இருக்கான்? சிமிலரா இருக்கான். சரிங்களா? அப்ப 2 மேட்ரிக்ஸ் சிமிலரா இருக்கணும்னா, அது 2ம் ஒரே ஆபரேட்டர்ல இருந்து ஒரே ஆபரேட்டர் யூஸ் பண்ணி டிஃபரெண்ட் பேசிஸ்ல வச்சு வந்ததா இருக்கும். அல்லது ஒரு ரிவர்ஸ்லயும் பார்க்கணும்ல, இஃப் ஒன்லி போட்டிருக்காங்கல்ல. அப்ப ஒரு ஆபரேட்டர் எடுக்கிறேன். அந்த ஆபரேட்டருக்கு நான் என்ன பண்றேன்? 2 டிஃபரெண்ட் பேசிஸ்ல 2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கடைசி செக் பண்ணி பார்த்தா அது 2 சிமிலரா தான் இருக்கும். இதைத்தான் இங்க மீன் பண்ண வராங்க. சரிங்களா? அப்ப முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் அப்படித்தானே பார்த்தோம். 2 பேசிஸ் எடுத்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் பேசிஸ் என்ன எடுத்தோம்? பேசிஸ் 1 என்ன எடுத்தோம்? 1, x ஸ்கொயர், x கியூப்னு எடுத்தோமா? அப்ப அதுல என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? 1 0 0 0 -1 1 0 0 1 -2 1 0 -1 3 -3 1. இது வந்து இதோட மேட்ரிக்ஸ் கிடைச்சது. சரியா? அப்புறம் நம்ம இன்னொன்னு எடுத்தது வந்து மேல இருக்குது. மேல இருக்குல்ல இது m டேஷ். இது m, இது m டேஷ். இதுல b டேஷ் என்ன எடுத்தோம்? 1, x, x plus x ஸ்கொயர், x ஸ்கொயர் plus x கியூப். சரியா? அப்ப ஒரே ஆபரேட்டர் தான். என்ன ஆபரேட்டர்? ஷிஃப்டிங் ஆபரேட்டர். இந்த ஷிஃப்டிங் ஆபரேட்டருக்கு கீழ இருக்க பேஸ போட்டா இந்த மேட்ரிக்ஸ் வருது. மேல இருக்க மேட்ரிக்ஸ் போட்டா அந்த மேட்ரிக்ஸ் வருது. அப்ப இது 2 சிமிலரா இருக்கணுமா? இது 2 சிமிலரா இருக்கணுமா? அப்ப சிமிலரா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? m டேஷ் ஈக்குவல் டு சிமிலரா இருக்கணும் என்ன அர்த்தம்? m டேஷ் ஈக்குவல் டு சம் c இன்வெர்ஸ் mc அப்படி இருந்தா ஓகேவா? c இன்வெர்ஸ் mc இருந்தா ஓகேவா? இப்ப அந்த c எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் புக்ல இல்ல. சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்றேன். அந்த c எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ஒவ்வொரு மேட்ரிக்ஸா போட்டு போட்டு நம்ம செக் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா, டு ஃபைண்ட் சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ. என்னன்னா m டேஷ் இருக்குல்ல இந்த சைடு, இந்த m டேஷோட பேசிஸ இன் டர்ம்ஸ் ஆஃப் m வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். m டேஷோட பேசிஸ இன் டர்ம்ஸ் ஆஃப் m வச்சு பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல.
நீங்க அந்த இது ஆப்பரேட்டருக்கே போக வேண்டாம். ஆப்பரேட்டருக்கே போகாம எம் டேஷ இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்ல எழுதணும். சரியா? அதாவது எம் டேஷ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்ல எழுதுனா இந்த சி கிடைச்சிரும். வேணா செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே. எம் டேஷ்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 அடுத்து எக்ஸ் அடுத்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 3. ஸோ இத வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எம்ல எழுதணும். எம்னா என்னது? 1,0,0 எழுதணும். அப்ப 1 இன்டு 1 1 இன்டு 1 அடுத்து 0 இன்டு எக்ஸ் 0 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த 4க்கும் பக்கத்துல என்ன வேல்யூ போட்டா ஆன்சர் 1 வரும் நம்ம தான் கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ தூக்கி இங்க போடணும். இப்ப எக்ஸ் வேணும். இத வச்சு எக்ஸ கிரியேட் பண்ணணும்னா இதுக்கு 0 போடணும், இதுக்கு 1 போடணும், இதுக்கு 0 போடணும், இதுக்கு 0 போடணும். சரியா? அப்ப இதுக்கு 0, 2வதுக்கு 1, 3வதுக்கு 0, 4வதுக்கு 0. அடுத்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்ப இதுக்கு 0 போடணும், கடைசிக்கு 0 போடணும். இது ரெண்டுக்கு 1 போட்டா உங்களுக்கு எப்படி வந்துரும்? ஈக்குவலா வந்துருமா? அப்ப இதுக்கு 0, 2வதுக்கு 1, 3வதுக்கு 1, 4வதுக்கு 0. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூப். அப்ப இது ரெண்டையும் கொண்டு வரணும். இது ரெண்டையும் கொண்டு வரணும், இது ரெண்டையும் 0 ஆக்கணும். அப்ப 0 இன்டு 1 அடுத்தது என்னது? 0 இன்டு எக்ஸ் 1 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் 1 இன்டு எக்ஸ் கியூப். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்க. அப்ப எப்படி எழுதணும்? நம்ம அதே மாதிரி காலம்ல எழுதணும். அப்ப இருக்கிறது என்னது? 1 0 0 0. அப்ப c is equal to 1 0 0 0. அடுத்தது 0 1 0 0. அப்ப 0 1 0 0. அதுக்கு அடுத்து இருக்குது 0 1 1 0. அப்ப 0 1 1 0. அடுத்தது 0 0 1 1. அப்ப 0 0 1 1. ஸோ இதான் அந்த சி. இதுதான் அந்த சி. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த சி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு சரிங்களா? அப்ப நீங்க சி இன்வெர்ஸ் எம்சியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த எம் டேஷ் கிடைக்கும். சரியா? இது நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா அப்ப என்னன்னா ஒரு ஆபரேட்டர்ல இருந்து 2 டிஃபரெண்ட் பேஸ வச்சு கிரியேட் ஆகக்கூடிய 2 மேட்ரிக்ஸ் எப்பவும் இப்படிதான் இருக்கும். சிமிலரா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஓகே. அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் பி ஆஃப் ஹெச். அப்ப ரெண்டுமே ஐசோமார்சம் நம்ம சொல்லிட்டோமா? மேல சொல்லிட்டோம்ல. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஐசோமார்சம். அப்ப ஐசோமார்சம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமா தானே இருக்கணும். இப்ப பி ஆஃப் ஹெச்ன்றது வந்து செட் ஆஃப் ஆல் ஆபரேட்டர்ஸ். அது வந்து எதுக்கு மேப் ஆகுது? ஏஎனுக்கு மேப் ஆகுது. அப்ப ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு? ஐசோமார்சம் இருக்கு. அப்ப கார்டினாலிட்டி ஆஃப் பி ஆஃப் என் ஹச் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கார்டினாலிட்டி ஆஃப் ஏஎனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏஎன்ங்கிறது என்னது? செட் ஆஃப் ஆல் என் கிராஸ் என் மேட்ரிசஸ். என்னது? செட் ஆஃப் ஆல் என் கிராஸ் என் மேட்ரிசஸ். அப்ப அதுல மொத்தம் அதோட பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டா இப்போ இப்ப எக்ஸாம்பிள் இதுவும் லைட்டா சொன்னா பெட்டரா இருக்கும். ஒரு 2x2 ஓட மேட்ரிக்ஸோட பெட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கோமா? இப்போ எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ். அப்ப இதுக்கு பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பேஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 0 0 0. புரியுதா? அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் 1 மீதி எல்லா இடத்துலயும் என்னது 0 அப்படி வச்சு கூட மேட்ரிக்ஸ். இப்ப இதை வச்சு நீங்க எந்த 2x2 மேட்ரிக்ஸ் வேணா உங்களால கொண்டு வர முடியும். சரிங்களா? இது அப்ப 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை பிளேஸ் இருக்கு? 1 2 3 4 பிளேஸ் இருக்கா? எத்தனை பிளேஸ்? ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை பிளேஸ் இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 பிளேஸ்க்கு தனித்தனியா 1 போடுற மாதிரி 4 மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. இதே மாதிரி என் கிராஸ் என்ல எத்தனை இருக்கும்? எத்தனை எலமெண்ட் இருக்கும் மொத்தம்? என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா இப்படியே 1 2 3 4 5 6 அப்படியே இது என் வரைக்கும் வரும். இங்க ஒரு எண் வரும், இங்க ஒரு எண் வரும், இங்க ஒரு அப்படியே என் டைம்ஸ் வரும். அப்ப என்ன என் இன்ட்டு என் எவ்வளவு? என் ஸ்கொயர். மொத்தம் என் ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்கும் உள்ள. அப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா 1 போட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் 0 போடணும். அப்ப மொத்தம் எத்தனை டேர்ம் வரும்னா என் ஸ்கொயர் டேர்ம் வரும். சோ அதனாலதான் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the dimension of b of n அதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷனும் சரிங்களா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்ல ரெண்டோட டைமென்ஷன். இது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருக்கனால கார்டினாலிட்டின்னு போட்டக்கூடாது நானு. சரியா? இதுல கார்டினாலிட்டின்னு போடக்கூடாது. டைமென்ஷன் ரெண்டு ஐசோமார்பிக்கா இருக்கனால டைமென்ஷன் ஆஃப் b of h is equal to dimension of an which is equal to n square இருக்கும். சரிங்களா?
ம். அடுத்தது. இது வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இது 2ம் சிமிலர் மேட்ரிசஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 2ம் சிமிலர் மேட்ரிசஸ்க்குன்னு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க A2ல. இப்ப டைரக்ட்டா இப்ப மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது குடுக்கல, ஆப்பரேட்டர் குடுக்கல. அப்ப இந்த இடத்துல நம்ம சி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? இது வந்து புக்ல இருந்தது. சப்போஸ் இத வந்து குடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் சிமிலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி, இதுலயே மாத்தி மாத்தி கேட்கலாம். காஸ் தீட்டா, சைன் தீட்டா மாத்தி மாத்தி போட்டு கேட்கலாம். சரிங்களா? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது 2ம் சிமிலர் மேட்ரிசஸ். அடுத்தது T1, T2. T1, T2 வேற வேற ஆப்பரேட்டர். சரிங்களா? தென் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் a basis B and B dash such that T1 of B is equal to T2 of B dash if and only if there exists a non-singular operator such that T2 is equal to A T1 A inverse. இது என்னன்னு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ சிமிலர்ன்னு பாத்தீங்களா? இப்ப ஆப்பரேட்டர் சிமிலர்ன்னு சொல்றாங்க. அப்ப இத எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா? 2 ஆப்பரேட்டர் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா 2 ஆப்பரேட்டர் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா, அந்த T1க்கு ஏதோ ஒரு பேசிஸ்லயும், T2க்கு ஏதோ ஒரு பேசிஸ்லயும் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். சரியா? புரியுதா நான் சொல்றது? 2 மேட்ரிக்ஸ் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா, அந்த 2 மேட்ரிக்ஸுமே சிங்கிள் ஆப்பரேட்டரோட டிஃபரெண்ட் பேசிஸ்ல இருந்து வந்ததா இருக்கணும். அத மேல பார்த்தோம். இப்ப 2 ஆப்பரேட்டர் சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2 ஆப்பரேட்டர் வந்து உங்களுக்கு சிமிலரா இருக்கணும் அப்படின்னா, அந்த 2 ஆப்பரேட்டரும் ஏதோ பேசிஸ் எந்த பேசிஸ் தான் இருந்தாலும் போகுது. T1 வந்து ஏதோ பேசிஸ் Bன்னு போகுது. T2ங்கிறது ஏதோ ஒரு பேசிஸ் B டாஷ்ன்னு போகுது. அப்ப 2 மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கணும். பிடிச்சுக்கலாமா? சிங்கிள் மேட்ரிக்ஸ் வித் டிஃபரெண்ட் பேசிஸ். பாத்தீங்களா? அதே தான் வருது பாருங்க. சிங்கிள் மேட்ரிக்ஸ் வித் டிஃபரெண்ட் பேசிஸ். வேற வேற பேசிஸ்ல ஆனா சேம் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். கிடைச்சதுன்னா அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 2 ஆப்பரேட்டர வந்து சிமிலர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது. டிட்டர்மினன்ட் ஃபங்ஷன் அங்க பாருங்க. டிட்டர்மினன்ட்ட வந்து உங்க ஃபங்ஷனா சொல்றாங்க. சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஃபங்ஷன். அப்ப மேட்ரிக்ஸ்ல இருந்தா நம்ம அடுத்து எங்க போவோம்? அது டிட்டர்மினன்ட்டா போவோம். மேட்ரிக்ஸ்க்கும் டிட்டர்மினன்ட்க்கும் என்ன வித்தியாசம்? மேட்ரிக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். ஆனா டிட்டர்மினன்ட் இஸ் த வேல்யூ. டிட்டர்மினன்ட்ன்றது என்னது? ஒரு வேல்யூ. சரியா? அப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு ஆப்பரேட்டருக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ ஒரு ஆப்பரேட்டர் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன சொல்வீங்க? அதோட கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்னு? ம். ஏன்னா நம்மளால ஒரு மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம என்ன பார்க்க முடியும் எப்பயுமே. ஒரு மேட்ரிக்ஸ் தான் நம்மளால என்ன பார்க்க முடியும்? டிட்டர்மினன்ட் பார்க்க முடியும். ஆனா, நம்மளால என்ன பண்ண முடியுது? ஒரு ஆப்பரேட்டர ஒரு மேட்ரிக்ஸா மாத்த முடியுது. அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் பார்க்க முடியுது. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ஆப்பரேட்டர் இப்ப நம்மளால பார்க்க முடியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆப்பரேட்டர் இப்ப நம்மளால பார்க்க முடியும். அது எப்படி பார்க்கணும் பாருங்க. அதுதான் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிம்ப்ளை பண்ணிட்டாங்க. சிம்ப்ளை பண்ணி இப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த ஆப்பரேட்டர் வந்து ஒரு பேஸ பொறுத்து நீங்க வந்து மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி எழுதினீங்கன்னா ஒரு ரியல் வேல்யூ நம்பர் கிடைக்கும். அதுதான் இந்த ஆப்பரேட்டரோட டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ ஆப்பரேட்டர். அப்ப நான் முன்னாடியே சொல்லியாச்சு. ஐ ஆப்பரேட்டர்னா ஐ வந்து எதுக்கு என்ன மேட்ரிக்ஸ்க்கு போகுது? ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு போகுது. அப்ப ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. இதோட ஆன்சர் என்ன தான் வரும்? டிட்டர்மினன்ட் 1 தான் வரும். ஐடென்டி ஆப்பரேட்டருக்கும் 1 தான் வரும். அடுத்து நம்ம இது படிச்சிருப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி. மேட்ரிக்ஸ்ல படிச்சிருப்போம்ல. அதே தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து எப்போ ஒரு டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு இது நான் சிங்குலர்னு சொல்லுவீங்க. அதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆப்பரேட்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஆப்பரேட்டர் நான் சிங்குலரா இருக்கணும் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அடுத்து இந்த இது பார்ப்போம்ல அது பேர் என்னது? கேலி ஹாமில்டன் தியரம். ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றாங்களா அந்த மாதிரி. அதாவது நம்ம இது பண்ணுவோம்ல ஏ மைனஸ் லாம்டா ஐ. இத கடைசி நம்ம விரிச்சு எழுதுனா எப்படி கிடைக்கும்? ஒரு லாம்டாவையும் ஏவையும் வச்சு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். நம்ம கண்டுபிடிப்போம்லப்பா. இப்ப இந்த 3 2 1 5 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இது ஒரு மேட்ரிக்ஸா இருந்தது அப்படின்னா இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க 3 மைனஸ் லாம்டா 2 1 5 மைனஸ் லாம்டா இத கடைசி நீங்க சிம்ப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு சிம்ப்ளை பண்ணா 2 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா பிளஸ் 2ன்னு வந்திருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் வந்து கேலி ஹாமில்டன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த லாம்டாக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? ஏ போட்டுக்கலாம். இப்படி எழுதுவோம்ல. அப்ப இது ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கா? அதுதான் இவங்க சொல்றாங்க. சேம் தான். இத வந்து நம்ம இன்னொரு விதம் எப்படி சொல்லணும்னா,
டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டான்னு சொல்லுவோம். அதானே இது. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. இங்க டிட்டர்மினன்ட்றது ஆப்ரேட்டர்ல பேசுறாங்க. அப்போ ஒரு ஆப்ரேட்டர் டீன்னு ஒரு ஆப்ரேட்டர் மைனஸ் லாம்டா ஐங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் டிஃபரன்ஸ் இது மைனஸ் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பாலினாமியலா இருக்கும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அதோட டிகிரி வந்து பவர் n இருக்கும். சரிங்களா? அதோட வேரியபிள் வந்து லாம்டாவா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது சிங்குலருக்கே வேற வேற ஃபார்மெட். ஒரு ஆப்ரேட்டர் சிங்குலரா இருக்கும்னா என்னென்ன அப்படின்ற மாதிரி. இல்ல டிபியான ஆப்ரேட்டர் ஆல்பான்றது ஐகன் வேல்யூ, சாரி லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ. சரியா? ஐகன் வேல்யூவா இருந்தா எப்படி இருக்கும்னா தேர் எக்ஸிஸ்ட் a non-zero vector such that t minus lambda I is equal to x. இது வேற ஒண்ணும் இல்லை, நான் சொன்னதுதான். என்னது? tx equal to lambda x. ஐகன் வெக்டாரோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் லைன். lambda is the eigen value of t ன்னு அர்த்தம். there exists a non-zero vector such that tx equal to lambda x. அதைத்தான் திரும்ப இப்படி மாத்தி எழுதிருக்காங்க. நான் போன தடவை சொன்னேன், அதான் இப்படி மாத்தி எழுதிருக்காங்க. அடுத்தது சரி, அப்படி இருக்கணும்னா டி மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு சிங்குலரா இருக்கணுமா? ஏன் சிங்குலரா இருக்கணும்? ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. அப்ப அதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தா ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால என்ன சொல்ல வராங்கன்னா டி மைனஸ் லாம்டா ஐ, அவங்க டீயை பத்தி பேசல, டி மைனஸ் லாம்டா ஐ வந்து சிங்குலரா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப சிங்குலரா இருக்கணும்னா அதோட மேட்ரிக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இதெல்லாம் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி கேசஸ், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. சரிங்களா? அப்ப டி மைனஸ் லாம்டா வந்து என்னவா இருக்கு? அதாவது டிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், லாம்டாங்கிற ஐகன் வேல்யூ வந்தா தேர் எக்ஸ் நான் ஜீரோ வெக்டார் சச் தட் டி மைனஸ் லாம்டா ஐ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்படி கிடைக்கிறதுனால டி மைனஸ் லாம்டா ஐ வந்து சிங்குலர்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து நான் சிங்குலரா இருக்காது, அது சிங்குலர்னு சொல்றாங்க. அப்ப நான் அது சிங்குலரா இருக்கிறதுனால டிடர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்குமா? 0வா இருக்குமா? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்தி வரணும். நான் இப்ப இந்த ரிசல்ட்டை கேட்டா நான் இதை வச்சு சொல்லுவேன், திரும்ப இந்த ரிசல்ட்டை கேட்டா இதை சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இப்போ ஒன்லி. சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. The eigenvalues of t are therefore precisely the distinct roots of the equation. எப்பயும் நம்ம சொல்றதுதான். ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 2 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லாம்டா பிளஸ் 3 வந்து என்ன பண்ணுவோம்? சிம்பிளை பண்ணி லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் ஐகன் வேல்யூ. ஸோ அதே தான் உங்க ஆப்ரேட்டர்ல சொல்றாங்க. அப்ப ஆப்ரேட்டர் சொன்னா இது என்னது? இதான் என்னது? இது அதாவது ஐ மைனஸ் ஏ மைனஸ் லாம்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அது வந்து இந்த டிட்டர்மினன்ட் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா டிட் அப்படின்ற வேல்யூ போட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் டி மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்க ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்க செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இப்ப லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ ஆஃப் லாம்டா இஸ் இதான் ஐகன் வேல்யூ ஆஃப் டியா அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் டியா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு ஃபைண்ட் அ வெக்டார் தேர் எக்ஸிஸ்ட் a non-zero vector such that tx equal to lambda x இப்படி வருதான்னு நம்ம செக் பண்ணணும். பட் அது பெரிய ப்ராசஸ். அதுக்கு மேல என்ன சொல்றாங்க இவங்க? நீங்க டி டிட்டர்மினன்ட் ஆஃப் டி மைனஸ் லாம்டா கண்டுபிடிங்க, அதுல ரூட்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க, அந்த ரூட்ஸ் எல்லாம் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த 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 ஈக்குவேஷன் பேர் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது, if t is an arbitrary operator then the eigenvalues of t constitute a non-empty finite subset of the complex plane. Furthermore, the number of points in the set does not exist the dimension of n. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் டி ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்கிறேன், அதுல வந்து நிறைய ஐகன் வேல்யூஸ் இருக்கலாம். இதை ஃபுல்லா நான் ஒரு செட்டுக்குள்ள போடுறேன். சரிங்களா? செட்டுக்குள்ள போட்டா அது எப்படின்னா ஃபைனிட் சப்செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் பிளேனா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அடுத்து இதோட கார்டினாலிட்டி, இப்ப இதை வந்து நான் வந்து சப்போஸ் இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இதுக்கு பேர் கொடுப்பாங்க, சிக்மா டின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. அப்ப இந்த கார்டினாலிட்டி ஆஃப் சிக்மா டி எப்படி இருக்கும் அப்படின்னா டைமென்ஷனை விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்குமா? எதை விட கம்மியா இருக்குமா? டைமென்ஷனை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. எதை விட கம்மியா இருக்கும்? டைமென்ஷனோட கம்மியா. நீ எந்த ஆப்ரேட்டர் எடுத்தாலும் சரிங்களா? அதுல இப்ப ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் இருக்கிறேன், அதுல ஐகன் வேல்யூஸ் பாக்குறேன், அது நம்பர் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் வந்து டைமென்ஷனோட கம்மியா தான் இருக்கும், அந்த ஸ்பேஸோட டைமென்ஷனோட கம்மியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? இதோட முடிச்சுக்கலாம். ஸ்பெக்ட்ரம் தியரம் வந்து நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஸ்பெக்ட்ரம் தியரம் அதை வந்து அடுத்ததுல பார்க்கலாம்.